அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய தினத்திலும் மிக முக்கியமான ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு தகவலோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அந்த தகவல் என்ன அப்படின்றத தெரிஞ்சு கொள்றதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னால இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போதுதான் நான் உடனுக்குடன் தருகின்ற இப்படியான பயனுள்ள புதிய தகவல்களை செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல என்னுடைய யூடியூப் சேனலை பதிவிடாத ஏராளமான செய்திகளை என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நான் அப்டேட் செய்து கொண்டிருக்கிறேன், பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். எனவே அந்த செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, தகவல்களை அறிஞ்சு கொள்றதுக்கு என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கை நான் பதிவிட்டு இருக்கிறேன். அதனூடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆகிக் கொள்ளுங்க. அதனூடாகவும் தினந்தோறும் உடனுக்குடன் பல பிரயோசனமான பயனுள்ள செய்திகளை நாங்க உங்களுக்கு வழங்கி கொண்டு இருக்கிறோம். சரி, இனி நாங்க இன்னைக்கு பேச போற அந்த விஷயத்துக்குள்ள போகலாம். கடந்த ஒரு சில தினங்களை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா சமூகத்திலையும் சரி, சமூக வலைத்தளங்களிலும் சரி, மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிற ஒரு விடயம் தான் சுப்பிரமணி அனோஜன் விவகாரம். கதிர்காமத்தை நோக்கி பாத யாத்திரை செல்கின்ற யாத்திரிகர் குழுவோடு ஒரு நாய் இணைந்திருக்கிறது அப்படின்றத நாங்க சமூக வலைத்தளங்களினூடாக தெரிந்து கொண்டோம். அதன் புகைப்படங்கள், காணொளிகள் நாளுக்கு நாள், மணித்தியாலத்துக்கு மணித்தியாலம் சமூக வலைத்தளங்களில் பதிவிடப்பட இதற்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. குறுகிய காலத்துக்குள்ளேயே அது பிரபல்யம் அடைய அதற்கு சுப்பிரமணி அப்படின்னு சொல்லி பெயரையும் சூட்டுறாங்க. எனவே சுப்பிரமணி வருகிற போகிற எல்லா இடங்களையும் அதை காணும் நபர்கள் அனைவருமே புகைப்படம் எடுக்கிறாங்க, காணொளிகள் எடுத்து சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. இப்படி ஒரு குறுகிய காலத்துல அது பிரபல்யமாக மாறுது. இப்படி இருக்க இந்த யாத்திரிகர் குழு கல்முனை நகரத்தை கடந்து செல்கின்ற சந்தர்ப்பத்துல அங்கிருந்த ஒரு இளைஞர் இது சம்பந்தமா தெரிஞ்சிருந்தாரோ தெரியலையா அப்படின்றது எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த சுப்பிரமணிய தாக்க இதை சமூக வலைத்தளங்கள்ல இந்த தாக்கும் காட்சியை சமூக வலைத்தளங்கள்ல பதிவிடுறாங்க. இதற்கு பிறகு பிரபல்யம் அடைந்திருந்த இந்த சுப்பிரமணி தாக்கப்பட்டதை அடுத்து சமூகத்துல ஒரு பாரிய எதிர்ப்பு அலை ஏற்படுது. இதையடுத்து அந்த முஸ்லிம் இளைஞர் கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு 50,000 ரூபாய் பிணையில விடுவிக்கப்படுறாரு. அது மாத்திரமல்லாமல் தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு சமூக வலைத்தளங்களில் ஒரு காணொலி, அதாவது பொது மன்னிப்பு கோரி ஒரு காணொலியும் வெளியிடுறாரு. இத்தோடு இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சிருந்தோம். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்ட பிறகும் அவருடைய தவறுகளை சுட்டிக்காட்டி பிற மதத்தவர்களுடைய உணர்வுகளை தூண்டும் வகையிலான கருத்துக்கள் பலராலும் பதியப்பட்டது. அதே போல இவர் பொது மன்னிப்பு கேட்ட பிறகும், இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகும் இப்படியான விடயங்கள் முன்னெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி எதிர்த்தரப்பிலிருந்தும் எதிர்ப்பு அலைகள் வெளியில் வர நிறைய பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட இது ஒரு இன மோதலாக கிட்டத்தட்ட சமூக வலைத்தளங்கள்ல மாறி இருக்குது. இப்படி ஒரு நபர் பதிவிட்ட ஒரு கருத்துக்கு கீழே சிவலிங்கம் சம்பந்தமாக ஒருவர் கருத்து வெளியிட அதற்கு கீழே அனோஜன் என்ற மத்திய கிழக்குல கடமை புரிற ஒரு இளைஞன் ஒரு ஒரு கருத்தை மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பதிவிடுறாரு. உண்மையிலேயே என்ன பொறுத்தவரையில் சிவலிங்கம் சம்பந்தமாக பதிவிட்ட கருத்தும் கண்டிக்கத்தக்கது. அதே போல அனோஜன் வெளியிட்ட கருத்தும் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது. ஆனால் அனோஜனுடைய கருத்து வெளியிடுவதற்கு காரணமாக இருந்த அவரை தூண்டிய அந்த முதல் காரண கர்த்தாவையும் நிச்சயமாக கைது செய்ய வேண்டும். அவருக்கு எதிராகவும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்றது, இவருக்கு நிகராக அவரும் தண்டிக்கப்படணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் இந்த பிரச்சனை இப்போது நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி பரவிக்கொண்டு விரிவடைந்து கொண்டே போகுது. சிங்களத்துல பொதுவா ஒரு பழமொழி சொல்வாங்க, இங்கான் நகை துவாலை வகை அப்படின்னு சொல்லி, பிச்சைக்காரனின் புண் போல அப்படின்னு சொல்லி. அது ஒரு நாளும் குணமடையாது. ஒவ்வொரு நாளும் அது புதுசாகி கொண்டே இருக்கும். அந்த புண் பெரிதாகி கொண்டே இருக்கும். ஒரு நாளும் அந்த புண் ஆறுறது இல்லை. இது போலதான் இந்த பிரச்சனை நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டு போகுது. இத்தனை நாள் நானும் என்னுடைய சமூக வலைத்தளங்களிலோ அல்லது என்னுடைய கருத்துக்களோ பொது வெளியில வெளியிட்டதில்லை, பதிவிட்டதில்லை. காரணம், இது இந்த இங்கன்னகி துவாலை, பிச்சைக்காரனின் புண் போல ஆகக்கூடாது. இன்றோ நாளையோ ஒரு புதிய விஷயம் கிடைச்சவுடன் எங்களுடைய சமூகத்தினர் அதை நோக்கி தங்களுடைய கவனத்தை செலுத்திடுவாங்க. எனவே அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைத்தாலும் கூட இந்த பிரச்சனை இப்ப நாளுக்கு நாள் பெரிதாகி கொண்டு போகுது. அனோஜன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், தண்டிக்கப்பட போறார், இப்படி சொல்லி நிறைய சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. அனோஜனும் தான் செய்த தவற உடனே ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கோரியிருக்கிறார். எனவே அவரையும்
மன்னிக்க வேணும் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. முஸ்லிம் இளைஞரை நாங்க மன்னிச்சிருக்கிறோம். எனவே இந்து இளைஞரையும் நாங்க நிச்சயமா மன்னிச்சாக வேண்டும். அதுதான் ஒரு இஸ்லாமியன், ஒரு உண்மையான முஸ்லிமுடைய பண்பாக இருக்கணும். எனவே இது என்னுடைய கருத்தாக இருக்கிறது அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றதோட இந்த விஷயத்த இத்தோட பேசுறத நிறுத்திக் கொள்றேன். காரணம், நான் பேச போய் இதையும் ஒரு பேசு பொருளாக மாற்றிக்கொண்டு சமூகத்துல இன்னும் ஒரு சர்ச்சையை வந்து நீங்க கிளப்பக்கூடாது. இதை விட இவ்வளவோ பெரிய பிரச்சனைகள் எங்களுடைய நாட்டுக்குள்ள இருக்குது. ஊழல்கள், மோசடிகள், அதே போல அன்றாட வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகள், இவ்வளவு பிரச்சனை இருக்க இதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எங்கோ போற ஒரு சுப்பிரமணியனை பிடித்து கொண்டு நாங்க சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். எனவே இதை உண்மையிலேயே தவிர்க்க வேணும் அப்படின்றத ஞாபகப்படுத்திக் கொள்றதோடு, இந்த சுப்பிரமணியம் சம்பந்தமா பேசுற நேரத்துல எனக்கு கிடைச்ச ஒரு சில தகவல்கள், மிக முக்கியமான ஒரு தகவல். அதே போல அமைச்சரவையிலும் இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு தீர்மானத்துக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அது சம்பந்தமா நாங்க பேச போறோம். அதாவது இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில் இருக்கிற சனத்தொகைக்கு நிகராக, அதே போல இன்னும் ஒரு சில இடங்கள்ல இலங்கையில் இருக்கிற சனத்தொகையில் சரிபாதி அளவுக்கு வந்து சுப்பிரமணியங்கள் அல்லது சுப்பிரமணியர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கணக்கெடுக்கப்படலைன்னு சொன்னாலும் பொதுவான ஒரு கருத்து இருக்குது. நாட்டில் இருக்கிற சனத்தொகைக்கு நிகரான அளவுக்கு நாய்கள் இருக்கின்றன, அல்லது அதில் சரிபாதி அளவுக்கு கூட நாய்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு தெரியுமா, இலங்கையை பொறுத்தவரையில வருடந்தோறும் 2,50,000 முதல் 3 லட்சம் வரைக்கும் விலங்கு கடிகளுக்கு உள்ளான நபர்கள் வந்து பதிவாகி இருக்கிறாங்க. அதாவது நாய்கள், பூனைகள், பாம்பு தீண்டுவது இப்படின்னு சொல்லி இந்த விலங்குகள், மிருகங்களுடைய கடிக்கு உள்ளானவர்கள் கிட்டத்தட்ட 2,50,000க்கும் 3 லட்சத்துக்கும் இடையில் இருப்பதாக சொல்லப்படுது. இதில் 80 முதல் 90% கடி வந்து நாய் கடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் ஒவ்வொரு வருடமும் இந்த விசர் நாய் கடியினை கட்டுப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 600 மில்லியன் ரூபாய் செலவழிச்சு கொண்டிருக்கு அப்படின்றது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல. அதே போல இந்த விசர் நாய் கடி காரணமாக நாட்டுல சராசரியாக வருடத்துக்கு 20 பேர் இறக்குறாங்க. குறிப்பாக 14 முதல் 30 பேர் வரைக்கும் இறக்குறாங்க. சராசரி எடுத்துக்கொண்டா 20 அப்படின்னு சொல்லப்படுது. எனவே இது எவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை மறந்துட்டு நாங்க சுப்பிரமணியனையும் அனோஜனையும் பிடிச்சு கொண்டு உப்பு சப்பில்லாத ஒரு சண்டையை வந்து போட்டு கொண்டிருக்கிறோம். எனவே இது குறித்து எங்களுடைய கவனத்தை வந்து நாங்க செலுத்தணும். வீதியில போற நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், தெருல எத்தனை நாய்கள் இருக்குது. உரிமையாளர்கள் இருக்கிற, உரிமையாளர்கள் இல்லாத எவ்வளவோ நாய்கள் வந்து தெருக்கள்ல இருக்குது. பாதையில சிறுவர்கள், முதியவர்கள், ஒரு சில சந்தர்ப்பங்கள ஆண்கள் ஆண்கள் கூட தனியே செல்ல முடியாத அளவுக்கு இந்த நாய்களுடைய ஆதிக்கம் இப்போது அதிகரிச்சிருக்குது. எனவே இன்னும் இந்த பிரச்சனை இன்னும் ஒரு சில தினங்கள்ல இந்த பிரச்சனை இன்னும் இதைவிட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது. இது சம்பந்தமா தான் நாங்க பேசணும், விவாதிக்கணும், எழுதணும், கருத்துக்களை வெளியிடணும், எங்களுடைய எதிர்ப்பை வந்து வெளியிடணும். எனவே இப்படி இருக்க இது சம்பந்தமா நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் பக்கத்திலையும் ஒரு சில காணொலிகளை பதிவிட்டு இருக்கிறேன். அதை எத்தனை பேர் பார்த்தீங்க, அதை எத்தனை பேர் உள்வாங்கி கொண்டீங்க, எத்தனை பேர் பகிர்ந்து கொண்டீங்க அப்படின்றது தெரியாது. இப்படி இருக்க அரசாங்கம், அதாவது அமைச்சரவைக்கு மிக முக்கியமான ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டு, சட்டமூலம் முன்வைக்கப்பட்டு இப்போது அதற்கான அங்கீகாரம் கிடைத்து இது ஒரு வர்த்தமானியில் வெளியிடப்பட இருக்குது. இது சம்பந்தமா தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். விசர் நாய் கடி சட்டம் மற்றும் நாய்கள் பதிவு செய்தல் கட்டளை சட்டமாகிய இந்த 2 சட்டங்களையும் உள்வாங்கிக் கொண்டு ஒரு சட்ட மூலத்தை அல்லது சட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு வந்து அமைச்சரவையில் அங்கீகாரம் கிடைச்சிருக்குதாம். அதாவது விசர் நாய் கடி கட்டளை சட்டம் மற்றும் நாய்கள் பதிவு செய்தல் கட்டளை சட்டம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து புதிய சட்டமூலம் ஒன்றை தயாரிப்பதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. விசர் நாய் கடி கட்டளை சட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் எங்களுடைய நாட்டுல அமுலில் இருக்குது அப்படின்றதே எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியாது. அதே போல நாய்களை பதிவு செய்வதற்காகவும் ஒரு சட்டம் இருக்குது. இந்த 2 சட்டங்களையும் சேர்த்து ஒரு சட்ட மூலத்தை புதுசாக உருவாக்குவதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைச்சிருக்குதாம். நாய் தொகையை கட்டுப்படுத்தல், வெறிநாய்க்கடி அல்லது விசர் நாய்க்கடி தடுப்பூசி வழங்குவதை முறைப்படுத்தல் மற்றும் கட்டாயமாக்குதல், நாய்களை பதிவு செய்வதை சட்டப்பூர்வமாக வலுப்படுத்துதலாகிய விடயங்களை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சட்ட மூலம் வந்து தயாரிக்கப்படவிருக்கிறதாம். இதன் மூலம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகள் தெளிவுபடுத்தப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான புதிய பொறிமுறை ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறதாம். இந்த சட்டமூலத்துக்கு சட்டமா அதிபரின் அனுமதி கிடைத்திருப்பதோட இந்த சட்டமூலத்தை வந்து வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவையில் அங்கீகாரமும் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விசர் நாய் கடி காரணமாக வருடத்துக்கு சராசரியாக 20 பேர்
கிட்டத்தட்ட 14 முதல் 30 பேர் உயிரிழப்பதாகவும், சராசரி எடுத்துக்கொண்ட 20 பேர் உயிரிழப்பதாகவும், வருடந்தோறும் 2,50,000க்கும் 3,00,000க்கும் இடைப்பட்டவர்கள் இந்த விலங்குகளின் கடிகளுக்கு உள்ளாவதாகவும், இதுல 80 முதல் 90% விசர் நாய்க்கடிக்கு அல்லது நாய்க்கடிக்கு உள்ளானவர்கள் என்றும், இந்த நாய்க்கடியை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது தடுப்பூசிகளை வழங்குறதுக்கு, நாய்க்கடிகள் விசர் நாய்க்கடிக்கு உள்ளானவர்களுக்கு மருந்து சிகிச்சைகளை வழங்குறதுக்கு அரசாங்கம் 600 மில்லியனுக்கும் மேல் செலவிடுவதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே இதை கருத்தில் கொண்டு அரசாங்கம் 2 சட்ட மூலங்கள், விசர் நாய்க்கடி சட்ட மூலம், அதே போல நாய்களை பதிவு செய்வதற்கான சட்ட மூலமாகிய 2 சட்ட மூலங்களையும் ஒன்றிணைத்து புதிய ஒரு சட்டத்தை வரைவதற்கு முன்மொழியப்பட்டிருக்கிறது. இதற்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைச்சிருக்குது. எனவே இது சம்பந்தமான ஆரோக்கியமான பயனுள்ள கருத்துக்களை, வாத விவாதங்களை, கருத்தாடல்களை சமூக வலைத்தளங்களை பதிவிடுங்க. இது சம்பந்தமா உங்களுடைய வீட்டுல, தெருக்கள்ல, நீங்க தொழில் புரியுற இடங்கள்ல விரிவா பேசுங்க. பேசி இந்த சட்ட மூலங்களை அங்கீகரிக்கிறதுக்கு, அவற்றை வரைவதற்கு உங்களுடைய பங்களிப்பை செலுத்துங்க. நாட்டுல இந்த நாய்கள் அல்லது இந்த தெரு நாய்களின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களால முடிஞ்ச பங்களிப்புகளை கொடுங்க, செலுத்துங்க அப்படின்றதுதான் எங்களுடைய கோரிக்கை. எனவே இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டு இருக்கிறேன். அதே போல யூடியூப் சேனல்ல பதிவிடாத ஏராளமான விடயங்களை என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய ஃபேஸ்புக் பக்கமான ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதே போல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் ஊடாக என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் ஆக்கிக் கொள்ளுங்க. இன்னும் ஒரு முக்கியமான தகவலோடு, செய்தியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.